வணக்கம் ஆனந்தி. நிச்சயமாக தமிழக பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு கேரளா வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் லட்சக்கணக்கில் அபராதம் விதிக்கப்பட்டவுடன் பேருந்துகளையும் பறிமுதல் செய்ததாக குற்றம் சாட்டி சுமார் 15க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் தமிழக கேரளா எல்லையான கோவை வாளையாறு பகுதிகளில் பயணிகளிடம் நிறுத்தப்பட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. பல்வேறு மாநிலங்களில் இருந்து கேரளாவிற்கு இயக்கப்படக்கூடிய ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தின் கோவை மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு சென்று வருகிறது. குறிப்பாக தமிழக கேரளா எல்லையில் உள்ள வாளையார் பகுதி கேரளா மாநிலத்திற்கான முக்கிய நுழைவாயிலாகவும் கருதப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் கேரளா மாநிலம் எர்ணாகுளம் பகுதியில் தமிழக பதிவெண் மற்றும் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு இயக்கப்படும் 30க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளை பறிமுதல் செய்த கேரளா மாநில வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஒவ்வொரு பேருந்துகளுக்கும் தலா 2.5 லட்சம் முதல் 3 லட்சம் வரை மாநில சாலை வரிக்கான அபராதம் என விதித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து நேற்று இரவு 8 மணி முதல் கேரளாவிற்கு ஆம்னி பேருந்துகளை இயக்க மாட்டோம் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்திருந்த நிலையில் 8 மணிக்கு முன்பாக பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் என பல்வேறு நகரங்களுக்கு சென்றிருந்த கேரளாவிற்கு புறப்பட்ட 15க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் கோவை அடுத்த வாளையார் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளன. ஏற்கனவே மத்திய அரசின் சுற்றுலா வாகனங்களுக்கான உரிமம் பெற்று நாடு முழுவதும் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும், ஆனால் கேரளா மாநிலத்திற்கு கடந்த சில தினங்களாக தமிழ்நாடு பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் மற்றும் தமிழகத்தில் உரிமையாளர்களுக்கு சொந்தமான ஆம்னி பேருந்து வாகனங்கள் ஆகியவற்றை கண்டறிந்து கேரளா வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் லட்சக்கணக்கில் வேண்டுமென்றே அபராதம் தொகை விதிப்பதாகவும் ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கேரளாவில் தங்கள் வாகனங்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்பதால் தற்போது கேரளா எல்லைக்குள் பேருந்துகளை இயக்கவில்லை என்றும் போராட்டத்தில் அறிவிப்பதாகவும், முன்னதாகவே தாங்கள் பயணிகளை ஏற்றியதில் தற்போது தமிழக எல்லை வரை பேருந்து இயக்குவதற்கு கூறிய அவர்கள் தேசிய அளவில் சுற்றுலா பேருந்துகளாக உரிய கட்டணம் ஆன்லைன் மூலம் செலுத்தி வரும் நிலையில் மாநில உற்பத்தியாளர்கள் கட்டணம் செலுத்தும் வகையற்ற ஆன்லைன் படிப்பகத்தில் இல்லை என்றும், ஆனால் மாநில வரி செலுத்த வேண்டும் என கேரளா வட்டார போக்குவரத்து துறை கட்டாயப்படுத்துவதாகவும் ஏற்கனவே இந்த முடிவை என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்த நிலையில் சுமார் 1.5 மணி நேரம் பேருந்துகளை அதே பகுதியில் நிறுத்தியிருந்தனால் இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 6 மணிக்கு எர்ணாகுளம் அடுத்த பகுதியை சேர்ந்த சென்றவிடம் என தங்களை பேருந்தில் ஏற்றிவிட்டு தற்போது 7 மணியை கடந்தும் கேரளா எல்லையே கூட கடக்கவில்லை என ஆத்திரத்துடன் கூறிய பயணிகள் பல்வேறு பயணிகள் இடையே இதுபோன்று ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்களும் நடுவிலேயே நிறுத்தப்பட்டிருந்த வேதனைக்குரியது என்றும் ஆவேசம் அடைந்துள்ளனர். தொடர்ந்து பயணிகள் அனைவரும் ஒன்றிணைந்து கேரளா மாநிலத்திற்குள் போக்குவரத்து துறையினர் பேருந்தை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடுவது தாங்கள் பேருந்து உரிமையாளர்களுக்கும் உரிதானவும் நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனந்தி.